ஸோ பம்கின் லட்டு மாதிரி எப்படி கேரட்லேயும் பீட்ரூட்லேயும் லட்டு செய்யலாம் பார்க்கலாமா? இப்போ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கேரட் எடுத்துக்கணும். கேரட் எப்பவுமே தோல் சீவிடணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இது பீலர். ரொம்ப சிம்பிளா இப்படி தோல் சீவிட்டு சேம் இந்த கேரட் துருவுற தட்டில் சன்னமா இப்படி துருவிடலாம். பம்கின் துருவணும் இல்லையா, அதே மாதிரி. அவ்வளோதான், கேரட் துருவியாச்சு. இப்போ சேம் கேரட் எடுத்துக்கிட்டோம். கேரட் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதே அளவு குவான்டிட்டி என்ன போடுறோம்? தேங்காய் போடுறோம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுட்டேன். அப்புறம் வேற என்ன பண்ணணும்? அவுல் பவுடர் 1 ஸ்பூன். ஓகே, இதை மட்டும் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி ஸோ இந்த கேரட், தேங்காய், அவுல் இது மூணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சப்பாத்தி மாவு பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நட்ஸ் பவுடர்ஸ் 1 ஸ்பூன் வேர்க்கடலை பொடி, 1 ஸ்பூன் முந்திரி பொடி, கேஷ்யூ நட் பவுடர் அண்ட் கிரவுண்ட் நட் பவுடர். ஓகே, நல்லா அப்படி பிளெண்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக என்ன பண்ணலாம்? லட்டு செஞ்சிடலாம். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன வேணும்? இனிப்பு போடணுமா? ஸ்வீட்னர். அதுக்கு கல்கண்டு பொடி 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி இந்த ஒயிட்டா தெரியுது இல்லையா, அதெல்லாம் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க கையில மிக்ஸ் பண்ணணும். நல்லா பவுடர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியா இருக்காது. ஓகே, அவ்வளோதான், லட்டு ரெடி. ஸோ லட்டு பதத்துக்கு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் சேம் தேவைப்பட்டா கொஞ்சமா ஏலக்காய் போடலாம். இந்த வெள்ளரி விதை, பூசணி விதை மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி போட்டுக்கலாம். எகைன் லட்டு ரெடி. இந்த ஒயிட் பிளேட். இப்போ லட்டு ரெடி. இதை என்ன பண்றீங்க? ஸ்மால் பாலா உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல பால் மாதிரி இப்படி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் லட்டு ஒரு 3 லட்டு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா போதும். ஓகே, 1 ஸ்பூன் வச்சு செஞ்சீங்கன்னா நீங்க ஜூனியர் மேஜிக் செஃப் ஆயிருவீங்க. ஓகே, எவ்வளவு சிம்பிளாச்சு பாருங்க. சீக்கிரமா பட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதுலயும் அதே மாதிரி நீங்க மாதுளம்பழம் இல்லை ஏதாவது வேற எந்த பழம் இருக்கோ கலர்ஃபுல்லா வச்சுக்கலாம். சி ரெடியா? எவ்வளவு சீக்கிரம் ஆயிடுச்சு கேரட் லட்டு. இதே மாதிரி தான் பீட்ரூட் துருவிட்டு இதே மாதிரி லட்டு செஞ்சா லட்டு வந்துடும் கலர்ஃபுல்லா. அது பிங்க் கலர்ல இருக்கும். ஓகேவா? ட்ரை பண்ணலாமா? சூப்பரா நீங்க வீட்லயே இதே மாதிரி செய்யுங்க. அங்க வந்து சூப்பரா ராக் பண்ணலாம் எல்லாரும். பாய்.